இது ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் வீடியோ தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் ரயில்வே ஆகட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3 அப்படின்ற போஸ்டர்ஸ்லாம் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் எந்த மாதிரி படிக்கணுன்றதெல்லாம் அங்கே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள். 9/3/24 அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 8/4/24 தான் க்ளோசிங் டேட்டு. ஸோ அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் 9/4/24 அப்புறம் 18ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிருக்க முடியும். டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து அறிவிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வேக்கன்சிஸ் பாருங்கள். சிக்னல், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெவல் 5 பே தராங்க. அதாவது இனிஷியல் பே பார்த்தா 29,200 ரூபாய். இதற்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, எம்ஏ, ட்ராவல் அலவன்ஸ் இதெல்லாம் சொல்லி போட்டு ஒரு நியர்லி ஒரு 45,000-50,000 வரைக்கும் சேலரி இதில் கிடைக்கும். வயது பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 36 வயது வரை உள்ளவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங் பார்த்திங்கன்னா 1092 போஸ்டிங்க. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடித்தவங்க இதை அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிஎஸ்சி பண்ணல அப்படின்னா டிப்ளமோவில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம், டிப்ளமோ பண்ணலன்னா பிஇயில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம், ஓகேங்களா? இந்த மூணில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா கூட உங்களால் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு லெவல் 2 போஸ்ட்டு. இதுக்கு இனிஷியல் பார்த்திங்கன்னா 19,900. ஸோ இதுக்கு மற்ற இதெல்லாம் போட்டு நியர்லி ஒரு 40,000 ரூபாய் டிஇ, ஹெச்ஆர்எம்னு ஒரு 40,000 சம்திங் அந்த மாதிரி சேலரி வரலாம். ஸோ இதோடைய வயது விகிதம் பார்த்தா 18லேருந்து 33 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு மொத்தம் 8,052 போஸ்ட்டுங்க. இதில் டெக்னீஷியன் எஸ் அண்ட் டி அந்த போஸ்ட் மட்டும் பார்த்தா +2 முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும். மீதமுள்ள பதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க, என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கம்மியான போஸ்ட் மட்டும்தான் அதர்ஸ்க்கு போகுது. அதாவது முக்கியமாக ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் இதில் ஃபுல் ப்ரிஃபரன்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் அந்த கிரேட் 1 போஸ்ட்டுக்கு பார்த்தா 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணலாம். செகண்டு 18-33 வயசுக்குள்ளே சொல்லணும் இல்லையா? ஸோ உங்களுடைய பிரிவு என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அன்ரிசர்வ் பொது பிரிவு அல்லது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த வேகன்சினால் நீங்கள் 2/7/88க்கு பிறகு பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஓபிசி நான் கிரிமி லேயர்னா 2/7/85க்கு பிறகும், எஸ்சி எஸ்டினா 2/7/83க்கு பிறகும் பிறந்திருக்கணும். ஸோ குறைந்தபட்ச வயது, அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 1/7/2006க்கு பின்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ சேம் கிரேட் 3க்கும் அதே தான், ஒரு 3 வருடங்கள் வந்து தள்ளி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருந்து உங்களுடைய கம்யூனிட்டி இந்த யூஆ எந்த பிரிவில் வருதோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷனை ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? பியூர்லி ஆன்லைன் பேசிஸ் தான் எக்ஸாம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ரிலேட்டிவ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க காசு கொடுத்து வேலை தருவாங்கன்ற ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு போகாதீங்க. இது பியூர்லி மெரிட் பேசிஸ். யாருமே காசு கொடுத்து ரயில்வேல வேலை வாங்க முடியாது. அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி எல்லாருக்கும் பார்த்தா 250 ருபீஸ் ஃபீஸு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவல் போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலன்ற பட்சத்தில் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ரயில்வே பண்ணி விட்டுருவாங்க. டெபாசிட் மாதிரி தான் கட்ட சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 150-200 தெரியல, திரும்ப ரீஃபண்ட் ஆகும். அது எக்ஸாக்டாக அமௌண்ட் தெரியல. ரெண்டாவது பொது பிரிவினருக்கும் ஓபிசி பிரிவினருக்கும், அதாவது மேலே உள்ள எஸ்சி எஸ்டி இந்த லிஸ்ட்டை தவிர்த்து கீழே வர 2 பேர் மட்டும், ஜென்ரலும் ஓபிசியும், மற்ற எல்லாரும் ஓபிசியும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 250 சம்திங் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரயில்வே. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து ட்ரெயின் ட்ராவல் ஃப்ரீயாக பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸாம் எங்கேயாவது ரொம்ப லாங்கில் போட்டாங்க அப்படின்னா அதற்கான டிக்கெட் ரிசர்வேஷன் ஃபார்மும் உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே கீழே இருக்கும். நீங்கள் அதை கட் பண்ணி டிக்கெட் புக்கிங் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் இருக்குல்லையே, அதுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான கொஸ்டின் எவ்வளோ கேட்பாங்கன்றதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் கம்ப்ளீட்லி சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ் தான் நம்ம டெஸ்ட் போய் எழுத போகிறோம். கையால் எழுத போகிறது கிடையாது. பேனா கூட உள்ளே போகும்போது அவங்களே ரயில்வே கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு பேனா கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகே சொல்லுவோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 10 கேள்வி 10 மார்க்கு, ரீசனிங் டாப்பிக்லேருந்து ஒரு 15 கேள்வி 15 மார்க்கு, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் 20 கேள்வி அதுக்கு 20 மார்க்கு,
மேக்ஸ்லேருந்து ஒரு 20 கேள்வி 20 மார்க்கு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேருந்து 35 கேள்விக்கு 35 மார்க். ஓகேங்களா? சாரி, இதில் 90 நிமிஷம் வந்து டைம் தருவாங்க, 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. யாருக்கு அப்படின்னு இந்த ஸ்க்ரைப் வச்சு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் உண்டு, மற்றவங்களுக்கு 90 நிமிஷம் டைம். ஓகேங்களா? இதில் ஒரு கேள்வி தவறாச்சு அப்படின்னா 3ல் 1 பங்கு, அதாவது 3 கேள்வி தவறு அப்படின்னா ரைட்டான சரியாக எழுதின ஒரு கேள்வியும் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? 3 கேள்வி தவறாக நீங்கள் அடிச்சிங்கன்னா ரைட்டாக எழுதின ஒரு கேள்வி போயிடும். அப்போ 3 கேள்வி தப்பு பண்ணால் 4 கேள்வி நமக்கு போயிடுன்றது தான் இதில் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இதில் இந்த அவேர்னஸ் பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி, நம்மளுடைய இந்திய புவியியல், இந்தியாவுடைய வரலாறு, சுதந்திர போராட்டம், அப்புறம் இந்திய அரசமைப்பு, இந்திய பொருளாதாரம், அப்புறம் நம்மளுடைய இந்தியா மற்றும் உலகுடைய சுற்றுச்சூழல் சம்மந்தமான பிரச்சனைகள், அப்புறம் விளையாட்டு. ஓகேங்களா? அப்புறம் பொதுவாக பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் பற்றி கேட்பாங்க கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா அனலாஜிஸ், ஆல்ஃபபெட், அதாவது அந்த ஆல்ஃபபெட் நம்பர்ஸ், நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான கான்செப்ட்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு வந்து அரிஹண்டில் பார்த்திங்க அப்படின்னா வெர்பல் நான் வெர்பல்னு சொல்லி ரீசனிங் வந்து ஒரு பெரிய புக்கு, நியர்லி ஒரு 500 மாதிரி வரும். அந்த ஒரு புக்கே இதுக்கு போதும், ஏன்னா மொத்தமாக அதில் கவர் ஆகிடும். அவேர்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய அரியனோட பார்த்திங்கன்னா வந்துட்டு வருஷம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜிகே புக்குன்னு போட்டுட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இயர்லி ஜிகே புக்கோ அல்லது லூசன்ட் ஜிகே, இந்த புக்கோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்றது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். இன்புட் அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் என்ன, அதாவது CPU, மானிட்டர், கீபோர்டு, அந்த மாதிரி. ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் வந்து ரேம், ரோம், ப்ரோம், ப்ரோம், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது, கொஸ்டின்ஸும் இங்கே வந்து அதிகம் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் அதிகமாகவே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் நிறையாவே பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சிபிடி எக்ஸாம், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்கு இல்லையா, அதுக்கான சிபிடி எக்ஸாம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். மேக்ஸ் 25, ரீசனிங் 25, சயின்ஸ் 40, அவேர்னஸ் ஒரு 10. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் 25. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும். இங்கே அங்கே வர்ற மாதிரி வந்துட்டு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பற்றி கொஸ்டின் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி கொஸ்டின் கிடையாது, ஜென்ரலான கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சிலபஸ் பாருங்கள். மேக்ஸ், ஓகேங்களா, நம்மளுடைய எண்ணியல் மெத்தடு, போர்ட் மாஸ் விதிகள், அப்புறம் வந்துட்டு டெசிமல்ஸ், தசம எண்கள், ஃப்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி பேசிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா சேம் முன்ன சொன்ன அரிகன் புக்கு தான். ஸோ மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆசிஷ் அகர்வாலுடைய மேக்ஸ் வாங்கிக்கலாம், தெளிவாக எலாபரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் தான் புக் கிடைக்கும், தமிழில் கிடைக்கிறது கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் வந்து இங்கிலீஷில் படிக்க கற்றுக்குவாங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம வந்து எந்த தமிழ் மொழியிலையும் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஆன்லைன் எக்ஸாம்ன்றதால் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், தமிழில் மாற்றிக்கலாம். ஒரு நியர்லி ஒரு 9-10 மொழிகள் வரைக்கும் அந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், லாங்குவேஜை மாற்றி உங்களால் எழுத முடியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ரயில்வே எக்ஸாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீசனிங்க்கு அந்த அரிகன் புக்கு. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்குள்ளே வர்ற டாபிக் தான் ஃபுல்லாகவே கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் NCERTயோ அல்லது SCERTயோ ஏதாவது ஒன்று படித்தா போதும். இல்லை என்னால் தேடி படிக்க முடியல அப்படின்னா லூசன்ட்டில் தனியாக சயின்ஸுக்குன்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் பேஜில் பட்டாம்பூச்சி உட்காந்துருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு ஃபோட்டோ இருக்கும், புக் இருக்கும், அதை கூட வாங்கிக்கலாம். அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஜிகேடைய வெப்சைட்டோ இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணாலே போதும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது ஜோன்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் செகண்டாக பாருங்கள், rrbchennai.gov.in வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே தான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் தர்றது தான் ரியல். ஓகேங்களா? இதை விட்டுட்டு 1000 பேர் 1000 விஷயம் சொல்லலாம். ஈவன் நானே கூட ஃபியூச்சர் என்னோடய சேனலில் வந்துட்டு ஏமாற்றி உங்களை சொல்லலாம். பட் இந்த சென்னை வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதுதான். நீங்கள் சென்னை வெப்சைட்டில் நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணால் சென்னை வெப்சைட் பார்க்கணும், அது கொல்கத்தா அப்ளை பண்ணால் கொல்கத்தா வெப்சைட் பார்க்கணும். என்ன வெப்சைட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபார் ஃபர்தர் அப்டேஷனுக்கு. எனக்கு எக்ஸாமு, எனக்கு சர்டிஃபைட் வெரிஃபிகேஷன், எனக்கு வந்து பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாமே இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் வரும். இதிலேருந்து தான் நியூஸ் பேப்பருக்கு நியூஸே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட நம்ம வீடியோ முடியுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக வந்து எந்த புக்ஸ் படிக்கணும், எங்கேருந்து படிக்கணுன்ற தனியாக ஒரு வீடியோ பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.